விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள கீழ உப்புளிக்குண்டு கிராமத்தில் செயல்பட்டு வந்த கல் குவாரியில் நேற்று வெடிவிபத்து என்பது ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவர்கள் கந்தசாமி, பெருமாள், சரவணத்துறை ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக ஆவியூர் காவல் நிலையத்தில் கிராம நிர்வாக அலுவலர் செல்வராஜ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக குவாரி உரிமையாளர் சேது மற்றும் ராஜ்குமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து 4 பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த கல்குவாரியிலிருந்து வெடிக்கப்படாமல் உள்ள சுமார் 1500 கிலோ வெடிபொருள் என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெடிபொருள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் தற்போது இந்த வழக்கு பதிவில் குறிப்பாக ஒரு எஃப்ஐஆர் என்பது பதியப்பட்டுள்ளது. இதில் அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால், குறிப்பாக கல்குவாரியில் எடுத்த வெடிவிபத்துக்கு எலக்ட்ரிக் டென்டனேட்டர் இருந்த வெடிமருந்து வேனையும் நைட்ரேட் மிக்சர் இருந்த வெடிமருந்து லோடு வேனையும் அருகருகே வைத்திருந்ததன் காரணமாகவே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டதாக எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக போதிய உபகரணங்கள் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாததன் காரணமாகவும் வெடிவிபத்து ஏற்படும் என தெரிந்தே இத்தகைய அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் இருந்ததன் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டு 3 தொழிலாளர்கள் உயிரிழந்து 8 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் இந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது குறித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் 2வது நாளாக இந்த கடமங்கலம் கிராம மக்கள் தொடர்ந்து இந்த கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு சில இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட காவல்துறை சார்பாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது.